எனக்கு பார்வதி எல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. பார்வதி எல்லாம் நான் ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து விக்கல் சிக்ரம் வந்து அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள வந்து இப்போ அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி 2, 3 இடத்துல வந்து சொல்லிட்டு இருந்தத வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. கனிக்கிட்டயும் வந்து இப்போ அந்த விஷயத்த வந்து சொன்னாரு. இந்த இடத்துல எப்போதான் சான்ஸ் கிடைக்கும் நம்மள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, யார் அப்படின்னு கேட்குறாங்க. கானா வினோத் கமருதீன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஏதோ அந்த கோர்ட் மேட்டர்ல இல்ல என்ன எத ரெஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியல. பட் அந்த இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை வந்து யாரோ சொல்லும்போது, நான் அந்த இடத்த இல்லவே இல்ல. ஆனா, "நீ அங்க தான் இருந்த" அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி அவங்க 2 பேரும் வந்து சொல்றாங்க. அது வந்து எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. கானா வினோத்தெல்லாம் சிரிச்சு பேசுறதெல்லாம் நம்பவே கூடாது. அவங்க வந்து அப்படியே வந்து ஒரு கேம் மாரி ஆடுறாங்க. ஆனா, இது கேம்க்காக அது கரெக்ட்டு அப்படின்னாலும் வச்சுட்டாலும், பட் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜே பார்வதி மேட்டருக்கு வராங்க. இந்த வீட்ல எல்லாருமே அந்த மாரி தான் வந்து கேம் ஆடுறாங்க. ஸோ பார்வதிலாம் என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி பத்திலாம் எனக்கு வந்து கவலையே கிடையாது. அவ வந்து ஆடுறதே ஒரு 4 பேட்டர்ன் தான். ஸோ அவ வந்து நீ உங்க வாயிலேருந்து வார்த்தைய புடுங்குவ. அத வச்சு ஒரு கேம் ஆடுவா. ஸோ இந்த மாரி ஈஸியா வந்து அவள வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ வந்து பெருசா எனக்கு வந்து ஒரு கேமரா அந்த மாரிலாம் வந்து தெரியல. எனக்கு பழகி போச்சு. பார்வதி எல்லாம் வந்து நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாரி வந்து அவரு இந்த 2, 3 இடத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றது பார்க்க முடியுது. ஆனா நெறைய இடங்கள்ல அந்த மாரி தான் பார்வதி வந்து ஹேண்டில் பண்றாரு. சிரிச்சுட்டே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறது. இன்னைக்கு வந்து அந்த எபிசோட்ல வந்து, "நீ ரொம்ப அநாயகிங் தெரியுமா அது? அது உனக்கு எப்பயுமே அது உன்ன அத விட்டு போகாது" அப்படின்னு சொன்ன விஷயங்களாகட்டும். அதே மாரி நெறைய இடங்கள்ல இப்போ சாண்ட்ரா வந்து அந்த டோர் கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது வந்து, ஆ "நீ வந்து அந்த இடத்துக்கு நான் அந்த இடத்துக்கு போய் உட்காந்தா நீ வந்து பேசு" அப்போ வந்து சொன்னாரு அவரு. நான் யார் போய் உட்காந்தாலும் பார்வதி வந்து கேட்டிருப்பாங்க. சாண்ட்ரா கிட்ட போய் கன்சர்னா தான் பேசினியா அப்படின்னு சொல்லி. ஆமா. நான் வந்து எனக்கு கூட ஃபயரா விளையாடுறவங்க கூட வந்து விளையாடுவேன். ஆனா இந்த மாரி சோர்ந்து போய் உட்காந்தவங்க கூட வந்து நான் எப்படி போய் விளையாட முடியும்? நான் உண்மையிலேயே கன்சர்னா தான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் போய் உட்காந்தா வருவியா? அப்படின்னு சொல்லும்போது, நீ எல்லாம் அங்க போமாட்ட. நீ தான் மத்தவங்கள போய் அங்க உட்கார வைப்ப. அந்த மாரியான ஆள் தான் நீ அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் வந்து இந்த மாரி சர்காஸ்டிக்கா ஒரு மாரி வந்து சொல்லிட்டே வந்து அவரு பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவருக்கு வந்து பார்வதி கூட ஒரு கேம் ஆடுறதுக்கு அவருக்கும் வந்து புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.